Hello friends, welcome to Veil Rojan Crime Diaries. First of all, thank you for 100,000 subscribers. என்னால் லாஸ்ட் 2 டேஸாக சரியாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால. உண்மையிலே உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லாட்டா என்னோட சேனல் இந்த லெவலுக்கு வந்திருக்கணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டையும் நான் எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் அட்லீஸ்ட் வீடியோ இந்த அளவுக்கு அது ஒரு குவாலிட்டியோட இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. ஸோ இந்த 100,000 1 மில்லியன் ஆகணும், அது வரைக்கும் கடுமையாக உழைப்போம். நம்ம சேனலில் எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருப்போம். 99% ஆஃப் த கிரைம் கேஸ் நம்மளுக்கு என்ன சொல்லித்தரோம்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ பேட் பீப்புள் இருக்காங்களா, இவ்வளோ கெட்டவங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் சில கேஸில் மட்டும்தான் நல்ல மனிதர்களை நம்மளால் அடையாளம் காண முடியும். இப்படியெல்லாம் கூட நல்ல மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ஆச்சரியப்படுத்த போது. நம்ம சேனலில் நான் ரொம்ப நாள் ஃபாரின் கேசஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். இந்தியன் கேஸ் கூட போடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டேன். சில பேருக்கு ஃபாரின் கேஸ் பிடிக்கும், சில பேருக்கு இந்தியன் கேஸ் பிடிக்கும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் இந்த ரெண்டு விதமான ஆடியன்ஸையும் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த கேஸ் யூகேலேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து முடியுது. 2003ஆம் வருஷம் யூகேல இருக்க சவுத்தாம்ப்டன் நடந்த ஒரு ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுத்தாம்ப்டனில் அப்படி என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி வழக்கம் போல் என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஸ்டார் ரேட்டிங் ஹார்ட் சிம்பிள் இது வேணாலும் கொடுங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. யூகேல இருக்கிற சவுத்தாம்ப்டன் அப்படிங்கிற ஊரில் 2003ஆம் வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஹேனா ஃபாஸ்டருங்கிற 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு பாருக்கு போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2 பேரும் மீட் பண்ணுறதுனால இரவு நெடுநேரம் அந்த பாரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே ஒரு 11 மணி ஆச்சு. சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பாரை விட்டு வெளியில் வர்றாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நான் கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பாருக்கு தான் ஹேனா ஃபாஸ்டர் தன்னோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு 2 பேருமே பார்லேருந்து வெளியில் வர்றாங்க. இந்த பாருக்கு பக்கத்திலே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் ஹேனா ஃபாஸ்டரோட ஃப்ரெண்டு பஸ் ஏறி கிளம்பி போகிறாங்க. அப்போ ஹேனாக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஹேனாவோட வீடு எங்கே இருக்குன்னா இந்த பார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. மேபி நடந்து போனால் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். அதனால ஹேனா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னாங்க, நீ பஸ்ஸில் போ, நான் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பார்லேருந்து போர்ட்ஸ் வுட் ரோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோடு இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரோட்டில் தான் சுற்றி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ரெசிடென்சியல் வீடு கடைகள் எல்லாமே இருக்கு. பட் இரவு நேரம்ங்கிறதுனால மேபி யாருமே இந்த ஸ்ட்ரீட்ல ஆக்டிவா இருந்திருக்க மாட்டாங்க. கரெக்டா 11:10 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்டை அனுப்பிட்டு இந்த ரோட்ல தான் ஹேனா நடந்து தன்னோட வீடை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேனாவோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா இவங்க அம்மா அப்பாவோட பேரு ட்ரெவர் அண்ட் ஹிலாரி. இந்த ஹேனாக்கு சாராங்கிற இன்னொரு சகோதரியும் இருந்திருக்காங்க. இந்த 2 பெண் குழந்தைகளையும் ரொம்ப தைரியமா ஒரு ஆண் குழந்தை மாதிரி அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ரொம்ப தைரியமாகவும் வளர்த்துருக்காங்க. ஜென்ரலாக ஹேனா இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க வெளியில் போனால் எப்போவுமே லேட் நைட் தான் வருவாங்க. அதனால் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு 9:10 மணிக்கெலாம் பெட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க ஹேனாக்குன்னு தனியாக ஒரு வீட்டுக்கு கீ இருக்கும். அவங்க எவ்வளோ லேட்டாக வந்தால் கூட தன்னோட ரூமுக்கு போயிடுவாங்க. மார்ச் மாதம் 14ஆம் தேதி இதே மாதிரி தான். சரி ஹேனா லேட்டாக வருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சகோதரி எல்லாருமே படுக்க போயிடுறாங்க. காலையில் 5 மணிக்கு இந்த ஹேனாவோட அம்மா எழுந்து அவங்க ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த ரூமில் இன்னுமே ஹேனா வரலன்னு சொல்ல விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாயிருக்கு. பிகாஸ் ஹேனா என்னதான் லேட்டாக வந்தால் கூட ஒரு நாள் கூட வீட்டுக்கு வராமல் வெளியில் தங்குனது இல்லைங்கிறதுனால இவங்க பதட்டமாகி ஹேனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க அப்பா சகோதரி எல்லாருமே ஹேனாவை தேட ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் வந்து அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் முந்தின நாள் ஹேனா யாரு கூட பாருக்கு போனாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை நைட்டு 11 மணிக்கு நான் பஸ்ஸில் போயிட்டேன், அங்கேருந்து ஹேனா வீட்டுக்கு நடந்து போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி வழி நெடுக வேறு யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஹேனாவோட ஃப்ரெண்டு யார் இருக்காங்களோ எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் ஹேனா எங்கள் வீட்டுக்கு வரலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹேனாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. கண்டிப்பாக ஹேனாக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்குன்னு நேராக சவுத்தாம்ப்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு தன்னோட பொண்ணு ஹேனா ஃபாஸ்டர் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. ஹேனாவோட அம்மா அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணும்போது மார்ச் மாசம் 15ஆம் தேதி காலையில 11 மணி ஆகுது. நைட்டு 11 மணிக்கு தான் ஹேனாவை கடைசியா உயிரோட பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஆயிருது. இப்போ போலீஸ் ஹேனாவை எப்படி தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களோட செல்போனை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இருக்கிற சர்ப்ரைஸான விஷயம், ஹேனாவோட செல்போன் இன்னுமே ஆக்டிவா இருந்திருக்கு. அந்த லொகேஷனை போலீஸ் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது சவுத்தாம்ப்டன் ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அவுட்ஸ்கர்ட்ல ஒரு ரீசைக்ளிங் சென்டர் இருக்கு. அதாவது குப்பை எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ற ஒரு இடம். அந்த இடத்துல தான் அவங்க செல்போன் சிக்னல் காட்டுது. மேபி ஹேனாவை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் ஒரு போலீஸ் ஃபோர்ஸோட அந்த ஏரியா ஃபுல்லா போய் பார்க்கும்போது ஃபைனலா அந்த செல்போன் லொகேஷனை நேரோ டவுன் பண்ணி பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்குள்ள ஹேனாவோட செல்போன், அதுக்கப்புறம் பக்கத்திலே அவங்களோட ஹேண்ட்பேக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்டா ஹேனாவை அந்த ஏரியால போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஹேனாவுக்கு ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது. ஒருவேளை ஹேனாவை கடத்திட்டு போயிட்டு யாராவது கொலை பண்ணி இந்த மாதிரி குப்பை தொட்டிக்குள்ள போட்டு புதைச்சி போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க செல்போன் ஹேண்ட்பேக் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை சுத்தி போலீஸ் ரொம்ப டீப்பா தேடி பார்க்கறாங்க. பட் ஹேனாவை எந்த இடத்துலையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஹேனா காணாம போய் 2 நாள் கழிச்சு மார்ச் மாசம் 16ஆம் தேதி சவுத்தாம்ப்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற புதருக்குள்ள ஒரு பெண்ணோட சடலத்தை ஒரு நபர் கண்டுபிடிச்சிருக்காரு. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது மேபி இது ஹேனா ஃபாஸ்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது மார்ச் மாசம் 16ஆம் தேதி. அதுக்கு முந்தின நாள் தான் ஹேனாவை போலீஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு லிங்க் பண்ணி பார்க்கறாங்க. ஏன் ஹேனா ஃபாஸ்டரோட போட்டோ கூட போலீஸ் கிட்ட இருக்கு. அந்த உடலை பார்க்கும்போதே அது ஹேனாவோட உடல்னு அவங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பாவை வர வச்சு அவங்க உடலை திரும்பவும் செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது. புதருக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது ஹேனா ஃபாஸ்டரோட உடல்ங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இறந்து போன ஹேனா ஃபாஸ்டரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, இவங்களை கொலை பண்ண கொலைகாரன் அவங்களோட கழுத்தை நெரிக்கும் போது கழுத்தில் இருக்கிற எலும்புகள் உடைஞ்சி மூச்சு திணறி தான் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் இவங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் இவங்க கிட்ட பல முறை தவறா நடந்ததுக்குரிய ஃபாரன்சிக் தடயங்களும் கிடைக்குது. ஈவன் கடைசியில ஹேனா போட்டிருந்த ட்ரெஸ்ல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியல் அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ போலீஸ் கிடைக்குது. இப்போ போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டாபேஸ்ல செக் பண்ணி பார்க்கறாங்க. அன்பார்ச்சுனேட்டா எந்த ஒரு குற்றவாளியோட டிஎன்ஏ கூடயும் இந்த ஹேனாவோட கொலைகாரனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹேனாவை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இதுக்கு முன்னாடி பெரிய லெவல்ல எந்த ஒரு கிரைமும் பண்ணலங்கிறதா அர்த்தம். இப்போ போலீஸ் அவங்க அடுத்த கட்ட விசாரணையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஹேனா ஃபாஸ்டரோட செல்போன் கிடைச்சிருக்கு. அவங்க கடைசியா யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸே ஷாக் ஆகிற மாதிரி அவங்களோட கடைசி கால் ஹிஸ்டரியை பார்க்குறாங்க. அதாவது கடைசியா அவங்க எமர்ஜென்சி நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம யூஎஸ்ல 911 சொல்ற மாதிரி யூகேல 999 சொல்லுவாங்க. அந்த மாதிரி 999க்கு தான் இந்த ஹேனா கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கால் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆபரேட்டர்கிட்ட பேசியிருப்பாங்க. சரி, என்ன ஹேனா பேசுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கடைசியாக இவங்க எந்த ஆபரேட்டர்கிட்ட பேசினாங்களோ அந்த ரெக்கார்டிங்கை வாங்கி போலீஸ் கேட்கும்போது கிட்டத்தட்ட 50 செகண்ட் அந்த கால் போயிருக்கு. அந்த கால் முழுவதுமே ஹேனா அமைதியாக இருந்திருக்காங்க. பிகாஸ் எதிர்மனையில் அந்த ஆபரேட்டர் கேட்குறாங்க, ஹலோ நீங்கள் யார் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன எமர்ஜென்சின்னு கேட்குறாங்க. பட் ஹேனா சைடு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அவங்களுக்கு பேக் சைடு ஒரு ஆணோட குரல் மட்டும் கேட்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேபி ஹேனா உதவி கேட்கலாங்கிற நோக்கத்தில் கால் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க கூட இருந்த நபருக்கு பயந்துட்டு தான் போலீஸ் 999 ஆபரேட்டர் கிட்ட பேச முடியாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 999 கால்ல இருந்து போலீஸுக்கு எந்தவித உருப்படியான தகவலும் கிடைக்கல. இப்போ அடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியாக இவங்க எந்த பாருக்கு போனாங்களோ அங்கேருந்து அவங்க வீடு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இடைப்பட்ட இந்த இடத்துல தான் ஹேனாக்கு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு சிசிடிவி காட்சிகளாக செக் பண்ணும்போது சந்தேகப்படும்படியாக இந்த ஸ்பெசிஃபிக்கான டியூரேஷனில், அதாவது 11 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு பஸ் ஏற்றி விட்டு பாய் சொல்லியிருக்காங்க. மேபி அந்த 11 மணிலேருந்து 11:15 இடைப்பட்ட இந்த டயத்தில் தான் இந்த ரோட்டில் ஹேனாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இடைப்பட்ட அந்த 15 நிமிஷத்துக்குள்ள அந்த பக்கம் என்னெல்லாம் கார் போகுது,
வேன் போகுது, சந்தேகப்படும்படியாக என்ன மாதிரி வெஹிக்கிள் போகுதுன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது சந்தேக வளையத்துக்குள்ள 7 வெஹிக்கிள் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன காரில் வச்சு கடத்திட்டு போக முடியாது, கொஞ்சம் பெரிய காராக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு SUV ஸ்டைலில் இருக்கலாம், இல்லை வேனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வெஹிக்கிள் எது இருக்குன்னு பார்க்கும்போது ஃபைனலாக ஒரே ஒரு வெஹிக்கிளை மட்டும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போலீஸோட சந்தேக வளையத்துக்குள்ளே வர்ற இந்த 7 வெஹிக்கிள்லையும் சரி அந்த வீடியோ கேமரா கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் உதவியை தேடி போகிறாங்க. ஈவன் மீடியாவில் கூட இந்த 7 வெஹிக்கிளை பற்றி யாருக்காவது தகவல் தெரிஞ்சால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் சந்தேக வளையத்துக்குள்ளே இருக்கிற 7 வெஹிக்கிளை போகிறாங்க. அதுவும் அதில் ஒரே ஒரு வேன் மேலே மட்டும் போலீஸுக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்குது. இந்த டேட்டா எல்லாத்தையும் அவங்க பப்ளிஷ் பண்ண விட்டு ஒரு நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் பண்ணுறாரு. அந்த நபர் போலீஸ் கிட்ட அவர் எப்படி அறிமுகப்படுத்திக்கிறார்னா, ஹேசில்வுட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் நாங்கள் தனியாக ஒரு வேன் கொடுத்துருவோம். அந்த வேனில் தான் போய் அவங்க சாப்பாடு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 7 சஸ்பெக்ட் வெஹிக்கிளில் எங்களோட வேனும் இருக்குது. அந்த வேனை எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு டிரைவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சொந்தமாக எந்த ஒரு காரும் இல்லைங்கிறதுனால டே ஃபுல்லாக எங்களுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அந்த வேனை எடுத்துகிட்டு போயிடுவார். காலையில் திரும்ப ஆஃபீஸுக்கு ஒர்க்குக்கு வரும்போது அந்த வேனை எடுத்துகிட்டு வருவார். இப்போ நீங்கள் சொல்கிற டைம் டியூரேஷன் அந்த வேன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு நபர் ஃபுட் டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக இந்த வேனை எடுத்துகிட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த வேனோட டிரைவர் யார், அவர் எவ்வளோ நாள் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு போலீஸ் எல்லா தகவலும் கேட்கும்போது மனிந்தர் பால் சிங் அப்படிங்கிற நம்ம இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நபர் யூகேல டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் இந்த வேன் இருந்ததுங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான தகவலை அந்த ஹேசில்வுட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட மேனேஜர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது எப்போ இந்த ஹேனா ஃபாஸ்டர் காணாமல் போனாங்களோ 14ஆம் தேதி, மறுநாள் 15ஆம் தேதி வழக்கம் போல இந்த மனிந்தர் பால் சிங் வேலைக்கு வந்திருக்காரு. பட் அவர் வேலைக்கு வர்றப்போ ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு. அவரோட முகத்தில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததை பார்த்துருக்காரு. ஈவன் வேலை பார்க்குற நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் முந்தின நாள் அதாவது 14ஆம் தேதி வேலைக்கு வரும்போது அவரோட முகத்தில் எந்த காயமும் இல்லை. ஸோ 14ஆம் தேதி நைட்டு தான் அவருக்கு இந்த காயம் நடந்திருக்கலாங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணாங்க. சரி, 15ஆம் தேதி அவர் வேலைக்கு வந்திருக்காரு. ஹாஃப் டே மட்டும் தான் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மேனேஜர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, பேக் பெயின், ஸோ என்னால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, இன்னைக்கு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஃப் டே லீவ் கேட்டு போனவர் இதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகியும் அவர் வேலைக்கு வரல. நாங்களும் அவரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம், அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த கேஸில் போலீஸுக்கு ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு. அந்த சஸ்பெக்டை போய் விசாரிக்க முடியாது, பிகாஸ் அந்த நபர் திடீர்னு டிஸப்பியர் ஆயிட்டாரு. அதனால ஹேனா ஃபாஸ்டரோட கொலை வழக்கில் நம்ம இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்த மனிந்தர் பால் சிங் கோலி அப்படிங்கிற நபர் தான் இப்போ நம்பர் 1 சஸ்பெக்டா உள்ள வராரு. ஹேனா ஃபாஸ்டர் காணாம போனப்போ இந்த வேன் அந்த பக்கம் பாஸ் பண்ணி போச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த காரோட டிரைவர் இந்த மனிந்தர் பால் சிங் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது. அன்லஸ் அன்டில் அவர் கடைசியை யூஸ் பண்ண அந்த வேனை செக் பண்ணி அதுக்குள்ள ஹேனா ஃபாஸ்டர் இருந்தாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற வரைக்கும் இவர் ஒரு குற்றவாளிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ அந்த ஃபுட் கம்பெனிலேருந்து வேனை போலீஸ் டேக் ஓவர் பண்ணிட்டு அதுக்குள்ள ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வேனுக்குள்ள நிறைய ரத்த கரைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருக்க ரத்த கரைகளோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அது காணாம போன கொலை செய்யப்பட்ட ஹேனா ஃபாஸ்டருக்கு சொந்தமான ரத்த கரைகள்ங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ இதுலேருந்து சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக இந்த மனிந்தர் பால் சிங் அப்படிங்கிற நபர் தான் ஹேனா ஃபாஸ்டரை இந்த வேனுக்குள்ள வச்சு கடத்திட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ 14ஆம் தேதி நைட்டு இந்த கடத்தல் நாடகம் நடந்திருக்கு. மேபி அன்னைக்கு நைட்டே அவர் ஹேனா ஃபாஸ்டர் கொலை பண்ணியிருக்கலாம். 15ஆம் தேதி இந்த வேனோட லொகேஷனை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது காலையில் ஒரு 7-8 மணி வரைக்கும் ஏர்லி மார்னிங் இந்த வேன் ஹேனாவோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த புதருக்கு பக்கத்துலையும் ஹேனாவோட செல்போன் அண்ட் அந்த ஹேண்ட்பேக் எங்க அந்த ரீசைக்ளிங் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த டைரக்ஷன்லையும் இந்த மனிந்தர் பால் சிங்கோட வேன் டிரைவ் பண்ணி போனக்கூடிய எல்லா தடயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. சந்தேகமே கிடையாது, இந்த நபர் தான் ஹேனாவை கொலை பண்ணியிருக்காருங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. இப்போ போலீஸ் இந்த மனிந்தர் பால் சிங் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அவர் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து அவரோட ஹவுஸ் அட்ரஸை வாங்கிட்டு அவரோட வீட்டு கதவை போய் தட்டும் போது இந்த மனிந்தர் பால் சிங்கோட மனைவி வந்து கதவை திறக்கிறாங்க.
போடுறாங்க. உங்கள் கணவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி போலீஸ் கேஷுவலாக கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு வாரமாக வேலைக்கு போகல. இந்தியாவில் சண்டிகாரில் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குங்கிற காரணத்துக்காண்டி இப்போ அவர் இந்தியா போயிருக்காருன்னு சொல்ல விட்டு போலீஸுக்கு தலை சுத்திருச்சு. பிகாஸ் ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு கிரிமினல் தப்பிச்சு போனானா அவனை பிடிச்சி திரும்ப கொண்டு வரதுங்கிறதெல்லாம் அவ்வளோ டீடியஸான டாஸ்க். அப்போவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இது ஒரு ஈஸியான கேஸ் கிடையாது, இதோட தொடக்கமே இங்கேருந்து ஆரம்பிக்குது, இது எவ்வளவு குழப்பத்தில் கொண்டு போய் முடியுமோன்னு தெரியாதுங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த கேஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த மனிதர் பால் சிங் டிரைவ் பண்ணிட்டு இருந்த வேனுக்குள்ள இந்த ரத்த கரைகள் ஹேனா ஃபாஸ்டருக்கு சொந்தமானது. ஸோ அவங்க இந்த வேனுக்குள்ள வந்திருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இவர் தான் அவங்கள கொலை பண்ணாரா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறது? ஹேனா ஃபாஸ்டரில் உடம்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்குது. அந்த டிஎன்ஏவும் மனிதர் பால் சிங்கோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆனால் தான் அவன் கொலைகாரன் சொல்ல முடியும். இப்போ மனிதர் பால் சிங் இல்லை, அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சன், அதாவது அவங்க பையனோட உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து அந்த டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 99% மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக மனிதர் பாலோட டிஎன்ஏ தான் அவங்க சன்னுக்கும் இருக்கும், அதுவும் 99% மேட்ச் ஆகுங்கிறதுனால இப்போ போலீஸுக்கு சந்தேகமே கிடையாது, மனிதர் பால் சிங் தான் தவறாக நடந்து இந்த ஹேனா ஃபாஸ்டர் கொலை பண்ணியிருக்காங்கிறது போலீஸுக்கு உறுதியாக தெரியுது. இப்போ அந்த மனிதர் பால் சிங்கை பிடிக்கிறதுக்கு இங்கிலாந்து போலீஸ் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவன் எங்கே போயிருப்பாங்கிறத அவங்களால யூகிக்க முடியுது. பிகாஸ் அவனோட சொந்த ஊர் சண்டிகாரில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, ஒருவேளை அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சண்டிகார் போலீஸுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொலை பண்ண ஒரு குற்றவாளி அங்கே தப்பிச்சு வந்திருக்கான், நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ சண்டிகார் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மனிதர் பால் சிங்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு ஹெல்த் நல்லாவே இருக்கு, அவங்க அப்பாவும் இருக்காரு. அதுலேருந்தே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, தான் பண்ண கொலையை இங்கிலாந்தில் கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான் தன்னோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பொய் சொல்லி அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத போலீஸால் யூகிக்க முடியுது. அவங்க அம்மா அப்பாட்ட நடந்ததை சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே என்னோட பையன் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவனை பிடிச்சி தூக்கில் போடுங்க சார், அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. பிகாஸ் எவ்வளவோ அப்பா அம்மா தன்னோட பசங்க தப்பு பண்ணால் கூட அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் மனிதர் பால் சிங்கோட அப்பா அவ்வளவு ஹானஸ்டாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. பட் அவங்க அம்மா அப்பா கிட்ட போலீஸ் தகவல் கொடுக்குறாங்க. சரி ஓகே, இன் கேஸ் மனிதர் பால் சிங் திரும்ப வந்தால் எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டிகார் போலீஸ் போயிடுறாங்க. பிகாஸ் இந்த மனிதர் பால் சிங் என்ன பண்ணியிருக்கான், இங்கிலாந்துலேருந்து வந்தவனை அவங்க அம்மா அப்பா கூட 2 நாள் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆல் எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆனதோட மட்டும் அல்லாமல் இவன் யூகேல இருக்கும்போது ஜென்ரலாக இந்த மாதிரி சிங் போடுற டர்பன் தாடி அப்படி வச்சுட்டு இருந்திருக்கான். பட் எப்போ இந்த கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டானோ இந்த கெட்டப்பில் இருந்தால் போலீஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு போகும்போது டர்பனை ரிமூவ் பண்ணி மொட்டை அடித்து அவனோட தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு ஆல்டுகெதர் புதுசாக ஒரு மனுஷனாக மாறி இருக்கான். இந்த கெட்டப்பில் கண்டிப்பாக தன்னை போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் லக்கிலி இந்த கெட்டப்பில் அவன் இருந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் போலீஸுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மனிதர் பால் சிங்கை யார் தேடணும்? இங்கிலாந்து போலீஸ் இங்கே வந்து அவனை தேட முடியாது, சண்டிகார் போலீஸ் தான் தேடணும். நம்ம ஊர்லேயே தெரியுமே, நம்ம ஊரில் ஒரு கொலை நடந்தாலே அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அது எவ்வளோ கோல்டு கேஸ் ஆகிடும். இங்கிலாந்தில் நடந்த ஒரு கொலைக்கு நம்ம ஊரில் இருக்க போலீஸ் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான், நாடு விட்டு நாடு கூட போயிருப்பான். அவனை தேடி நம்ம ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம கண்ட்ரிலே 1000 கொலை நடந்திருக்கு, அதை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ஹேனா ஃபாஸ்டரோட கொலைகாரனை தேடுற வேலையை சண்டிகார் போலீஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ சண்டிகார் போலீஸ் கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை. இங்கிலாந்து போலீஸ் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன இந்தியாவிலும் தேட முடியுமா? ஸோ கண்டிப்பாக அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹேனா ஃபாஸ்டரோட கொலை வழக்கு கண்டிப்பாக முடிய போகிறதில்ல, இது ஒரு கோல்டு கேஸாக தான் ஆக போகுதுங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போகுது. ஏன் ஹேனா ஃபாஸ்டர் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 மாதங்கள் கழிச்சு அவங்க அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தன்னோட பொண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனை சட்டத்தின் முன் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்காம இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதனால இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நம்ம யூகேல இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்க சண்டிகாருக்கு போகிறாங்க. போய் அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு மீடியாவை மீட் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஹேனா ஃபாஸ்டரோட கொலையை பற்றி இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. எந்த நியூஸ் பேப்பர்லையும் எந்த இதுலையும் சரி ஆர்டிக்கலோ இல்லை டிவிலையோ இந்த
கேஸை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணல. பிகாஸ் இந்த கொலை இந்தியாவில் நடக்கலை. அதனால் யூகேவை சேர்ந்த ஒரு பொண்ணை இந்தியாவில் ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறத இந்திய மக்கள் தெரிஞ்சுக்கணும், மீடியா பீப்புள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏன் இந்த மனிதர் பால் சிங்கோட ஃபோட்டோவையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது அவன் டர்பன் தாடியெல்லாம் வச்சிருந்தப்ப இருந்தான் எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் அவனோட டர்பன் தாடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்கிற 2 ஃபோட்டோவையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு மீடியாவில் பேட்டி கொடுக்க விட்டு இந்த நியூஸ் இந்தியாவில் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கப்படுது. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இதை பற்றி ஆர்டிக்கல் எழுதுறாங்க, டிவியில் கூட பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹேனாவோட அம்மா அப்பா இதோட நிப்பாட்டலை. சண்டிகார்ங்கிறது ஒரு நல்ல ஃபேமஸான சிட்டி தான். பட் அதே டயத்தில் நம்ம இந்தியாவோட தலைநகர் டெல்லிக்கு போயிட்டு அங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் இதோட வேல்யூவே தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு சண்டிகார்லேருந்து டெல்லிக்கு போகிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இந்த கொலைகாரனோட ஃபோட்டோவை போலீஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மீடியா பீப்புள் டிவி எல்லாத்திட்டையும் சொல்லி பப்ளிஷ் பண்ணி கண்டிப்பாக இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி மீடியா கிட்டேயும் பொதுமக்கள் கிட்டேயும் உதவி கேட்குறாங்க. அதோட மட்டுமல்லாமல் தனியாக இதுக்காக ஒரு ஹாட் லைனையும் கிரியேட் பண்ணுறாங்க, ஃபோன் லைன். இன் கேஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்க நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து போலீஸுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அதுக்காக ஒரு நம்பரையும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்கேஸ் இந்த கொலைகாரனை பற்றி யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் 50 லட்சம் ரூபாய் சன்மானம் தர்றோங்கிற மாதிரி பரிசு தொகையும் அறிவிக்கிறாங்க. பிகாஸ் இப்போ நிறைய பீப்புள் அந்த மாதிரி கொலைகாரனை பார்த்தா கூட நம்மளுக்கு எதுக்கிட்ட பிரச்சனைன்னு போயிடுவாங்க. பட் இந்த சன்மானம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஒரு பரிசு தொகை கொடுத்தாங்கன்னா சரி ஓகே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், என்னதான் ஒரு கொலைகாரனை காட்டி கொடுக்குறது நம்மளுக்கு ரிஸ்க்கான விஷயமா இருந்தால் கூட பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மேபி இந்த 50 லட்சம் ரூபா பரிசு தொகை தன்னோட பொண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனை சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்துங்கிற நம்பிக்கையோட தான் இந்த ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பா இந்தியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பாவோட நம்பிக்கை வீணாகலை. ஹேனா ஃபாஸ்டர் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 16 மாதம் கழிச்சு டார்ஜிலிங் நம்மளுக்கு தெரியும், அந்த டார்ஜிலிங்கில் ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காரு. அப்படி அவர் ஒரு நாள் டாக்ஸி ஓட்டிட்டு போகும்போது அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் ஒரு நபரை பார்க்குறாரு. இந்த நபரும் ஹேனா ஃபாஸ்டர் கொலை பண்ண அந்த கொலைகாரன், அதாவது மொட்டை அடிச்சுட்டு தாடிலாம் எடுத்துகிட்டு இருந்த அந்த நபரோட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு ஒரு டவுட் வருது. அப்போ இந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரை நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி கொலையில் சம்மந்தப்பட்ட ஒரு கொலைகாரனை நான் பார்த்தேங்கிற மாதிரி அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ங்கிறதுனால பல நாள் இந்த ஹேனா ஃபாஸ்டரோட கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரும் பயங்கர எக்ஸைட்டட் ஆகி சரி ஓகே இப்போ நம்ம எதுவும் தகவல் சொல்ல வேணாம், நான் போய் நேராக பார்த்துட்டு வரேன்ட்டு அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் போய் பார்க்குறாரு. அவருக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இவன் கண்டிப்பாக மனிதர் பால் சிங்னு. உடனே லோக்கலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுக்குறாரு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மனிதர் பால் சிங்கை அரெஸ்ட் பண்ணி டார்ஜிலிங்ல இருந்து டெல்லிக்கு கூட்டிட்டு போறாங்க. டெல்லியில வச்சு லோக்கல் டெல்லி போலீஸ் விசாரிக்கும் போது ஃபைனலா ஹேனா ஃபாஸ்டர் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஹேனா ஃபாஸ்டர் கொலை பண்ணிட்டு இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த இந்த மனிதர் பால் சிங் என்ன பண்ணிருக்கான், தனக்குன்னு புதுசா ஒரு ஐடென்டிட்டி பேரை மாத்திட்டு இங்கு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி குடும்பத்தோட செட்டில் ஆயிருந்திருக்கான். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த மனிதர் பால் சிங் சொல்றான். சம்பவம் நடந்த அன்னைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி இவன் ஜஸ்ட் தன்னோட ஷிஃப்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேனை நிப்பாட்டி வேனுக்குள்ளே ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போதான் ஹேனா ஃபாஸ்டர் இவனை தாண்டி அந்த வேனை தாண்டி நடந்து போயிருக்காங்க. இவன் ஃபுல் போதையில் இருக்கான். ராங் பிளேஸ் அட் த ராங் டைம். என்ன சொல்கிறது, அவங்கள பார்த்தவனே இவன் மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் தோண ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த பெண்ணை இன்னைக்கு அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வேனுக்குள்ளே ஹேனா ஃபாஸ்டர் உள்ளே இழுத்து போடுறான். அதுக்கப்புறம் அந்த டோரை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுறான். ஹேனா ஃபாஸ்டர் கதறி உதவி கேட்குறாங்க, என்னை விட்டுருங்கிறாங்க. பட் இவன் ஃபுல் போதையில் இருக்கான். இன்னைக்கு நைட் எனக்கு நீ வேணும், இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு டெசர்டட் ஏரியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது தான் ஆன் த வேல இவனுக்கு தெரியாம இவங்க 999 கால் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இவன் பக்கத்தில் இருந்ததுனால இன்கேஸ் நம்ம போலீஸ் கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சால் இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு அவங்களால அந்த ஆப்ரேட்டர் கிட்ட உதவி கேட்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு டெசர்டட் ஏரியா கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க கிட்ட தவறாக நடந்திருக்கான். அப்படி தவறாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் இவனோட இனிஷியல் பிளான் என்ன அப்படின்னா ஹேனா ஃபாஸ்டர் உயிரோட விட்டுலாம் தான் முடிவு பண்ணியிருக்கான். பட் ஹேனா ஃபாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, நீ என்னை கடத்திட்டு வந்து இவ்வளோ பண்ணிட்டேல, ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன்டா, ஃபஸ்ட்டு நீ என்னை விட்டவனே நான் போலீஸில் தான் போய் சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் என்ன சொல்லியிருக்கான், நான் உன்னை உயிரோட விட
விடணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக போலீஸ் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் பல விதமான மிரட்டல் விட்டுருக்கான். பட் ஹேனா ஃபாஸ்டர் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீ பாரு, நீ இறக்கி விட்டேன்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன்னு சொல்ல விட்டு அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சிருக்கு இந்த பொண்ணை உயிரோட விட்டா நம்மளை போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க உடலை ஒரு புதருக்கு உள்ள தூக்கி போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிருக்கான். மறுநாள் காலையில் வேலைக்கு போயிருக்கான். அப்படி அவன் காலையில் வேலைக்கு போகிற வரைக்கும் ஹேனா ஃபாஸ்டருக்கு சொந்தமான ஃபோன், ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் இவன் அந்த வேனுக்குள்ளே தான் வச்சுருக்கான். கொஞ்ச நேரம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். அவனுக்கு பயங்கரமான முதுகு வலி வர விட்டு திரும்ப வேலைக்கு போன கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்துட்டு ஹேனா ஃபாஸ்டரோட ஃபோனையும் ஹேண்ட்பேக்கையும் தான் வச்சிருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ரீசைக்கிள் சென்டருக்குள்ளே போயிட்டு அதை ரெண்டையும் தூக்கி போட்டு வந்திருக்கான். இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கிலாந்து போலீஸ் தானே பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்கே இருந்த ஆபத்து இப்போவே இந்தியாவுக்கு தப்பிச்சு போனாதான் உண்டுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட என்ன மாதிரி போய் சொல்லியிருக்கான்னா, என்னோட அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அவனுக்கு காசு இல்லை. அப்போ ஸோ உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் உதவி கேட்டிருக்கான் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு, யார்கிட்டையும் காசு இல்லை. அப்போது இவனோட மாமனார் மனைவியோட அப்பா தான் கொஞ்சம் 4-5 இடத்துல கடன் வாங்கி கொடுத்து இவனை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ அவங்க குடும்ப உறவுகள் எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போகிறதா நினச்சிருக்காங்க. பட் இவன் போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் இந்தியாவுக்கு போயிருக்கான். அப்படி இந்தியாவுக்கு போனவன் ஒரு 2-3 டேஸ் தன்னோட அம்மா அப்பா கூட இருந்திருக்கான். அப்போ தான் நியூஸ் பார்த்துருக்கான் ஹேனா ஃபாஸ்டரோட உடல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த வேனையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. ஸோ எனி டைம் போலீஸ் தன்னை நெருங்கி வந்துருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈவன் இந்தியாவுக்கு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிதான் தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றிட்டு இந்த சண்டிகார்லேருந்து டார்ஜிலிங் போய் செட்டில் ஆயிருக்கான். அங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அடுத்தபடியாக இங்கிலாந்து போலீஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி அவங்க கண்ட்ரி கூட்டிகிட்டு போனோம். இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரடிஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. பட் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் இவன் வந்து இந்தியனோட சிட்டிசன்ஸ். பட் இவனை போய் வெளிநாட்டுக்கு இன்னொரு கண்ட்ரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம். ஜென்ரலாக 2 கண்ட்ரிக்கு இடையிலும் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீடின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இன்கேஸ் ஒரு குற்றவாளி கொலை பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு தப்பிச்சு போனான்னா அந்த கண்ட்ரி பெர்மிஷன் கொடுக்கணும். இங்கே 2 பேத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். சரி, உன் கண்ட்ரியில் ஒருத்தன் கிரைம் பண்ணியிருக்கான், அவன் என்னோட கண்ட்ரிக்கு வந்துட்டானா நீ பரவாயில்ல தாராளமாக இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீடிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீடியை பேஸ் பண்ணி இவனை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு 3 வருஷமாக இருக்குது. ஃபைனலாக 2007 வருஷம் தான் இந்த மனிதர் பால்ஸ் இங்கே இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. அவன் ஏர்போர்ட்டில் இறங்கினவனை இங்கிலாந்து போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. பட் இந்தியாவில் இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டவன் இப்போ இங்கிலாந்தில் போய் அவனோட ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றி சொல்கிறான். ஹேனா ஃபாஸ்டர் கிட்ட நான் தான் தவறானேன். பட் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வேனை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன்னா அப்போ திடீர்னு ஒரு கேங் மெம்பர் வந்துட்டாங்க. அந்த பக்கம் ஹேனா ஃபாஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் என்னோட வேனுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த கேங் மெம்பர் என்னை என்ன சொன்னாங்கன்னா, இப்போது நீ எங்கள் கண்ணு முன்னாடியே ஹேனா ஃபாஸ்டர் கிட்ட தவறாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி நடக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த கேங் மெம்பர் தான் ஹேனா ஃபாஸ்டரை கொலை பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நானும் ஒரு விக்டிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை, ஒரு எல்கேஜி பிள்ளைகிட்ட போய் இந்த கதையை சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இவ்வளவு மடத்தனமான ஒரு கதையை சொல்லியிருக்கான். பட் இதையெல்லாம் யாரும் நம்புறதுக்கோ கேட்கறது கூட ரெடியாக இல்லை. ஃபைனலாக இவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்குது. ஏன் இவன் இங்கிலாந்தில் வந்து இறங்கினதுக்கப்புறம் இவனோட பிளட் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹேனா ஃபாஸ்டரோட உடம்புல இந்த டிஎன்ஏ இவனோட டிஎன்ஏ தான் உறுதிப்படுத்தப்படுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இவனோட சன்னோட டிஎன்ஏவை தான் செக் பண்ணி பார்க்குறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவனோட டிஎன்ஏவை டைரெக்டாக ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஃபாரன்சிக் தடயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கிறதுனால ஹேனா ஃபாஸ்டர் கொலை பண்ண வழக்கில் இந்த மனிதர் பால் சிங் கோலி குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பட் 25 வருடங்கள் கழித்து அவனுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த கதையில் இதுக்கப்புறம் பலவிதமான நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த குற்றவாளியை நீங்கள் அடையாளம் கண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபா பரிசு தொகை தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி 50 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க. பட் இந்த 50 லட்ச ரூபாயை இந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்த நிறைய பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஷேர், ஒரு 60% ஷேர் யாருக்கு போதுனா, ஒரு டாக்ஸி டிரைவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டாக்ஸி டிரைவர் தான் ஃபஸ்ட்டு இவனை பார்த்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொன்னார். ஸோ ஜேசன் அப்படிங்கிற அந்த டாக்ஸி டிரைவருக்கு தான் இந்த 50 லட்ச ரூபாவில் கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஜென்ரலாக ஒரு டாக்ஸி டிரைவருக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆகுமா, ஒரு வீடு வாங்குவோமா, கார் வாங்குமா, பிஸ்னஸ் வாங்குமா. பட் இந்த ஜேசன் என்ன தெரியுமா பண்ணாரு,
கொலை செய்யப்பட்ட ஹேனா ஃபாஸ்டரோட நினைவா ஒரு அறக்கட்டளை ஸ்கூல் மாதிரி ஆரம்பித்து டார்ஜிலிங்கில் படிக்க வசதி இல்லாத அம்மா அப்பா இல்லாத நிறைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துட்ருக்காரு. கேட்கவே பயங்கர ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ மொத்த பணத்தையும் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அவங்க பேர்லேயே ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. சில வருடங்கள் கழித்து இங்கிலாந்தில் இருக்க ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பாவுக்கு இதை பற்றி கேள்விப்பட விட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களால நம்பவே முடியல. உடனே இங்கிலாந்துலேருந்து டார்ஜிலிங் கிளம்பி வந்து தன்னோட பொண்ணு பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளைக்கு போய் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது, அவங்க கண்ணுலேருந்து தாரையாக தண்ணீர் வருது. தன்னோட பொண்ணு என்னதான் தாங்கிட்ட இல்லாட்டா கூட இன்னைக்கு இந்தியாவில் சம்பந்தமே இல்லாமல் டார்ஜிலிங்கிற ஒரு இடத்துல தன்னோட பொண்ணோட நினைவாக இவ்வளோ பேர் பயன்பெற்று இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால நம்பவே முடியல. உடனே அந்த டாக்ஸி டிரைவரை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவருக்கு மேலும் பண உதவி கொடுத்து உதவி செஞ்சதோட மட்டுமல்லாமல் இங்கிலாந்தில் ஹேனா ஃபாஸ்டரோட பேர்லேயே ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதுக்கு நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டில் ஒரு மிகப்பெரிய தொகையை இன்னுமே அந்த டார்ஜிலிங்கில் இருக்கிற அந்த ஜேசன்கிற நபருக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவர் மேலும் இந்த ஹேனா ஃபாஸ்டரோட பேரில் இருக்க அறக்கட்டளையை விரிவுபடுத்தி இன்னுமே இப்போ வரைக்கும் டார்ஜிலிங்கில் நிறைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துட்ருக்காரு. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உண்மையில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹேனா ஃபாஸ்டரோட அம்மா அப்பா இவ்வளவு முயற்சி எடுக்கலைன்னா இந்த கேஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருக்கவே முடியாது. கண்டிப்பாக இப்போ வரைக்குமே கோல்டு கேஸாக தான் இருக்கும். ஈவன் டார்ஜிலிங்கில் இன்னொரு ஃபேமிலி கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். லக்கிலி அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் வசதியானவங்களால ஃப்ளைட் டிக்கெட் போட்டு 50 லட்ச ரூபா பணத்தை பரிசு தொகையை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடந்து இந்த கொலைகாரனை அவங்களால பிடிக்க முடிஞ்சிருக்கு. மேலும் இந்த கேஸில் என்ன ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண விஷயம், இந்த ஹேனா ஃபாஸ்டரோட பேரில் அந்த டாக்ஸி டிரைவர் ஆரம்பித்த அறக்கட்டளை தான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், சில பேர் ஒரு நார்மலாக ஒரு கிரைம் கேஸில் கொலை செய்யப்படுற விக்டிமோட மரணத்துக்கு எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மரணத்துக்கு ஒருத்தவங்க மரணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கணும், இல்லை அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான காரணமாக இருக்கணும். கொலைகாரன் ஒருத்தனோட சுய லாபத்துக்காகவும் சுய சந்தோஷத்துக்காகவும் தான் எவ்வளவோ விக்டிம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் அந்த விக்டிம் அந்த தண்டனை கொடுத்தோன்னா மறந்துட்டு போயிடுவான். பட் இந்த ஹேனா ஃபாஸ்டரோட மரணத்துக்கு பின்னாடி பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு கெட்டதில் கூட நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஹேனா ஃபாஸ்டரோட கேஸில் நடந்திருக்கு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், லைஃப் எவ்வளவு அன்பிரடிக்டபிள், லைஃப் எவ்வளோ மிஸ்டீரியஸ் அப்படிங்கிறத இந்த கேஸ் நம்மளுக்கு நல்லாவே உணர்த்தும். சவுத்தாம்ப்டன்கிற இங்கிலாந்தில் இருக்க ஏதோ ஒரு சிட்டியில் பிறந்து வளர்கிற ஒரு பொண்ணு அங்கே கொலை செய்யப்படுறாங்க. பட் அதோட செயின் ஆஃப் ஈவெண்ட்டுனால அந்த கொலைகாரன் இந்தியாவுக்கு வந்து அவனை இங்கே பிடிச்சி அதுக்கப்புறம் ஹேனா ஃபாஸ்டர் பேரில் இங்கே ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இவ்வுலகம் அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்னு சொல்கிற மாதிரி இந்த ஹேனா ஃபாஸ்டர்னால அவங்க மரணிச்சது கொடுமையான விஷயமா இருந்ததுனால அவங்க மரணத்துக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இப்போ வரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க. சில கேஸை படித்து முடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, பாவுண்டா அந்த விக்டிம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இதில் என்னதான் ஹேனா ஃபாஸ்டரோட மரணம் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட இந்த கேஸை படித்து முடிக்கும்போது அப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குது. ஓகே, ஹேனா ஃபாஸ்டரோட மரணத்துக்கு ஒரு நீதி கிடச்சிருக்கு, கொலைகாரன் தண்டனை கிடச்சிருக்கு. அவங்களோட பேர் காலம் ஃபுல்லாக அந்த டார்ஜிலிங்கில் இருக்கும் நிறைய குழந்தைகளை வாழ வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வுலகம் அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். ஆச்சரியம் நிறைந்த இவ்வுலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிப்போம். இந்த ஹேனா ஃபாஸ்டரோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.